எல்லாருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிறது 6th புக்கில் இருக்க இந்த பாக்ஸ். அதாவது 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்கள். இந்த சொற்களை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் வாங்க பார்க்கலாம். இது எப்படி ஷார்ட்கட் போடலான்னா, வேளாண்மை, அரசு, மகிழ்ச்சி, திருக்குறள். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, அரசு வேளாண்மைக்கு உதவினால் மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் அப்படின்னு திருவள்ளுவர் திருக்குறளில் சொல்லியிருக்காரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா இது ஈஸியாக ஞாபகம் வந்துடும். நெக்ஸ்ட்டு உழவர் நற்றிணை. உழவர் நாற்று நடுவார்கள். அப்போ நாற்றுன்றது நற்றிணை நம்மளுக்கு ஞாபகம் வரும். உழவர் நாற்று நடுவார்கள். வெள்ளம் அப்படின்றது 10 இதுக்கு நம்ம என்ன ஷார்ட்கட் போட்டிருக்கோன்னா 10 அடி வெள்ளம். அடுத்தது பாம்பு, முதலை, மீன், செய் இதெல்லாம் குறுந்தொகையில் இடம்பெற்றிருக்கு. இதெல்லாம் மோஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னா விலங்கோட பேராகவே வரும். நம்ம அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டாலே இது ஞாபகம் வந்துடும். அடுத்தது உலகம், உயிர், ஒளி இதெல்லாம் தொல்காப்பியம், கிளவியாக்கம். இது நாமளே டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்கலாம் திட்டுவாங்கல்ல, உலகத்தில் நீயே உயிரோடு இருக்க ஒழிஞ்சி போ அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ இதிலே உலகம், உயிர், ஒளி, அதாவது இது மாதிரி சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிட்டா நம்மளுக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பாருக்கு பெரும்பானாற்றுப்படை. இதோட ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பார் என் பெரும்படையை அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஊர், செல். இது தொல்காப்பியம். ஒன்று அகத்திணையலில் வருது, ஊருன்றது அகத்திணையலில் வருது, செல் அப்படின்றது புறத்திணையலில் வருது. இதில் நம்ம அகம்னா என்ன ஞாபகம் வச்சுப்போனா, அகம்னாலே உள்ள அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறோம், புறம்னா வெளியே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ ஊருக்கு செல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஊரின் உள்ளே இருந்து வெளியே செல் அப்படின்றது இதோட ஷார்ட்கட். நெக்ஸ்ட்டு இது கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருக்கும், பட் ஞாபகம் வச்சுக்க ஈஸியாக இருக்கும். முடி, தொல்காப்பியம், வினையியல். இதோட ஷார்ட்கட் வினைக்கு டோப்பாமுடி. நம்ம நடிகர் வினய் இருக்கார்ல, அவருக்கு டோப்பாமுடி அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இதெல்லாம் சும்மா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா இதையே கொஞ்சம் படிச்சுட்டு போனால் நம்மளுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். நன்றி. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மொழி முதல் எழுத்துக்கள், மொழி இறுதி எழுத்துக்கள். எப்பயுமே இது எல்லாருமே ஸ்ட்ரகிள் பண்ணுற ஒரு இலக்கணம் பாட்டு. இது எப்படின்னா, மொழி முதல் எழுத்துக்கள். இதில் நிறைய எழுத்து இருக்கிறதுனால இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது எப்படி கொஷின் கேட்பாங்க அப்படின்னா, நம்மளுக்கு பிறமொழி சொற்களை நீக்கி எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கேட்டாங்க அப்படின்னா, நம்மளுக்கு வராத எழுத்துக்கள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ ட, ந, ர, ல, ழ, ல, ர, ந இது மட்டும் வராது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா, நம்மளுக்கு இது மாதிரி டமாரம், ரம்பம், லண்டம் இதெல்லாம் கொடுத்தாங்கன்னா இது தமிழ் சொற்கள் இல்லை. ஏன்னா இந்த எழுத்துக்கள்லாம் தமிழில் மொழிக்கு முதலில் வராது அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா இந்த நம்ம ஆப்ஷன்லேருந்து எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு மொழி இறுதி எழுத்துக்கள். இது எப்படின்னா, உயிரெழுத்துக்கள் 12 மெய்யுடன் சேர்ந்து உயிர்மெய்யாக மொழியின் இறுதியில் வரும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட்டு மெய்யெழுத்துக்களில் எது ஒரு 11 எழுத்துக்கள் மட்டும் வருது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, மெல்லினம், வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் மெல்லினம், இந்த மெல்லினத்தில் நம்மளுக்கு இந்த இதை தவிர மற்ற 5 எழுத்துக்களும் வந்துடுது. இந்த 4 எழுத்துக்களும், அப்புறமேட்டா இங்கே ஒரு நா வந்திருக்கு பாருங்க. ஸோ நம்ம இதில் இந்த ஞாவை தவிர மெல்லினத்தில் எல்லா எழுத்துக்களுமே வந்துடுது. அப்புறம் இடையினத்தில் இருக்க 6 எழுத்துக்களுமே எரல, வழல இந்த எழுத்துக்களும் வந்துடுது. ஸோ மொழி இறுதி எழுத்துக்களில் நம்மளுக்கு உயிரெழுத்துக்கள் 12 மெய்யுடன் இணைந்து உயிர்மெய் எழுத்துக்களாக வரும். ப்ளஸ் இந்த 11 எழுத்துக்கள் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். அடுத்தது மொழி இறுதியாக எழுத்துக்கள். இதில் சொல்லின் இறுதியில் உயிர் எழுத்துக்கள் தனித்து வருவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட்டு உயிர் எழுத்துக்கள் இருக்கிற மாதிரி வருவதில்லை. அதாவது உயிர் எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்களுடன் சேர்ந்து உயிர்மெய் எழுத்தாக மட்டுமே வருது. ஆனால் அளபிடையில் இருக்கும்போது உயிர் எழுத்துக்கள் லாஸ்ட்டு வருது. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, நசையி அப்படின்னு நசையி இப்படிலாம் வரும். இதெல்லாம் எங்கே வரும் அப்படின்னா
திருக்குறளில் வரும். திருக்குறளில் வரும்போது இங்கே உயிரெழுத்துக்கள் வந்து மொழியின் இறுதியில் வருது. அப்போ அளபெடை இது வந்து அளபெடை சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அளபெடையாக இருக்கும்போது மட்டும் உயிரெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வருது, இல்லைனா உயிரெழுத்துக்கள் வந்து தனித்து சொல்லின் இறுதியில் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆயுத எழுத்தும் சொல்லின் இறுதியில் வராது. அப்புறம் நம்ம சொன்னோம்ல, மெல்லினமும் இடையினமும் அந்த ஞா தவிர மற்ற எல்லாமே வந்து சொல்லின் இறுதியில் வரும். அப்போ இறுதியாக எழுத்துக்கள் என்ன? வல்லினத்தில் இருக்க 6 எழுத்துக்களுமே சொல்லின் இறுதியில் வருவதில்லை. இந்த ஞா ஒன்றும் சேர்த்து சொல்லின் இறுதியில் வருவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது எகர வரிசையில் கேட்டு நே, கே நே சே அப்படின்னு சொல்லுவோம்ல, இதுவும் வருவதில்லை. அப்புறம் ஒகர வரிசை அப்படின்ல அந்த ஒரு நோன்ற ஒரு எழுத்து, ஏன்னா இது ஒரு ஓரெழுத்து ஒரு மொழி, நோனா துன்பம் அப்படின்னு படிச்சிருப்போம். அந்த ஓரெழுத்து ஒரு மொழியில் இந்த நோ மட்டும் வருது. அப்போ வந்து இந்த ஒரு எழுத்தும் கேட்டுனே இதுவும் வந்து சொல்லின் இறுதியில் வருவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, இதில் முதல் எழுத்துக்களில் சொன்ன மாதிரி தான். இப்போ கார்த்திக் அப்படின்னா வந்து இந்த இக்கு அப்படின்றது வந்து ஹாங்காங், இங்கு இதெல்லாம் வந்து வந்துச்சுன்னா இது தமிழ் சொற்கள் இல்லை அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்து இந்த மொழி முதல் எழுத்துக்களும் மொழி இறுதி எழுத்துக்களும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அதே இயலில் வளர்தமிழ் என்ற லெசனுக்கு கீழே இருக்க இந்த பாக்ஸில் வந்து சொல், முதலில் ஆளப்படும் இலக்கியம், மேற்கோள், அதோட மேற்கோள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த தமிழ்நாடு என்ற இது இடம்பெற்றிருக்க நூல் வந்து ஆளப்படும் இலக்கியம் வந்து சிலப்பதிகாரம், வஞ்சிக்காண்டம். இது வந்து தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்றனர் இப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து தமிழன், அப்பர் தேவாரம், ஆளப்படும் இலக்கியம் வந்து அப்பர் தேவாரம். இதோட ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழன் என் அப்பன். இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டா ஈஸியாக ஞாபகம் வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்க்க போகிறதுல இந்த மா என்ற சொல் வந்து என்னென்ன பொருள் தருது அப்படின்னா, நிறைய பொருள் இருக்கும். மரம், விலங்கு, பெரிய திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல். இது அப்படியே ஒரு சென்டென்ஸாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வரும். அதுக்கு வந்து சும்மா நான் வந்து ஒரு இது மாதிரி ஒரு கதை மாதிரி, பெரிய திருமகள் அளவா, அழகா, அறிவா இருக்கா, அவ வயலுக்கு வண்டு பிடிக்க போகிறா, மரத்துக்கு அடியில் இருந்து விலங்கு வருது, எல்லாரையும் அழைக்கிறா, கடிச்சு தூளாக்கிடுது, மேன்மை அடைகிறா. இது வந்து இந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் நீங்கள் ஈஸியாக இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கும் போது நம்மளுக்கு அந்த ஆப்ஷன் பார்க்கும்போது அதுலேருந்து ஈஸியாக ஒரு ஆப்ஷனை நம்ம எடுத்துடலாம். இதெல்லாம் ரொம்ப சில்லியாக இருந்தாலும் உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் அந்த எக்ஸாமில் போய் பார்க்கும்போது இதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் ஆகும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இப்படியே ஞாபகம் வச்சுக்கணும்னு இல்லை, உங்களுக்கு எந்த மாதிரி ஈஸியாக உங்களுக்கு வருது, உங்களுக்கு எந்த மாதிரி ஈஸியாக வந்து ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண வருதா அப்படின்னு நீங்கள் யோசிங்க. அந்த மாதிரி யோசித்து நீங்களே ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி படிச்சிங்கன்னா நேரடியாக ஞாபகம் வச்சுருக்கீங்க, இன்டெலிஜென்ட்டாக இருக்கீங்க. இருந்தாலும் நம்ம 4 ஆப்ஷன் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு கதையோ இல்லை ஒரு சென்டென்ஸோ நம்ம வந்து ஃபார்ம் பண்ணும்போது அந்த டைமில் நம்மளுக்கு டக்குன்னு அந்த ஒரு வேர்டை பார்த்த உடனே அந்த ஆப்ஷன்லேருந்து எடுக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும். ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு கண்டிப்பாக இது ஒர்க் ஆச்சு, உங்களுக்கும் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ பாய்.